ஹலோ வியூவர்ஸ், காலை வணக்கம். இங்கே பாருங்கள், மீனாக்கு வேறு வேலை இல்லைன்னு நிற்கிறாதீங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த இதுக்கு மேலே வந்து இது ஹோல் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதை இப்படி கட்டி அடியில் கூடி கட்டி வச்சுருவேன். அப்புறம் இந்த இடத்துலையும் இந்த பிளேட்டை கட்டிடுவேன். அப்புறம் இந்த இடத்துலையும் பிளேட்டை கட்டி அதுக்கு மேலே பாட்டில் வச்சு ரெடி பண்ணுறதுக்காக தான் ஹோல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேயும் வச்சு கட்டிடுவேன். இங்கேயும் ஒரு பிளேட்டு, மொத்தம் நல்லா 6 பிளேட் வேணும். 6 பிளேட்டையும் இவங்களுக்குள்ளே கட்டிடுவேன். அதே மாதிரி இவங்களையும் பாருங்கள் எப்படி இருக்குது. இவங்களையும் கட்டி ஒரு இடத்துல பண்ணிக்கொண்டே இருக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்த எப்படி சரியாக்கியிருக்கேன் பார்த்தீங்களா. நல்லா இருக்கா, ஒரு நர்சரி போல் இருக்குது. பாட்டை போட்டு மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஃபுல்லாக. ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. பாருங்கள் எப்படி தெரியுதுதா. நான் கட்டுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனால் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு வேறு எதுலேயுமே இல்லை அப்படின்னு தான் தோணுறது. ஆனால் எல்லோரும் என்ன செய்வாங்க, இந்த மாடி தோட்டத்தில் வந்து அவங்க என்ன செய்வாங்க, விதைகள் போடுவாங்க, செடிகள் போடுவாங்க. நான் இந்த ஹேங்கிங் பைத்தியத்தை போட்டு அழறேன்னு சொல்ல முடியாது, சந்தோஷப்படுறேன். பார்த்துட்டு போகலாம். கீரையெல்லாம் பறிக்கணும். திருப்பியும் பெரிய கத்திரிக்காய் பாருங்கள், பெருசாகிட்டாங்க பார்த்தீங்களா. நம்மளை பறிச்சிடுறாங்க, ஏன்னா பழுத்துருவாங்க. இங்கே பாருங்கள். அடுத்தது இந்த ஸ்டாண்டுக்குள்ளேயும் இங்கே பாருங்கள் மேலே கட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இவங்களுக்குள்ளெல்லாம் இந்த பாருங்கள் வியூவர்ஸ், இவங்களை இப்படி கட்டி தொங்க விட்டு இந்த இடத்தையும் அழகாக்கிட்டு காமிப்பேன். அப்புறம் நான் இப்போ ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த இடத்துல கட்ட போகிறேன். இந்த நீளமாக காமிச்சேன் இல்லையா, ஒரு கம்புக்கு ஒரு பைப்புக்குள்ளே நீளமாக அதை வந்து இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க வியூவர்ஸ்? கண்டிப்பாக கமெண்ட் போடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். பூக்கள் நிறைய இருக்காங்க. இங்கே பாருங்கள் மல்லி. ஆனால் பாருங்கங்க, இங்கே பாருங்கள் துளிரை பாருங்கள். நம்ம எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் சரி, ஆனால் இப்படிலாம் துளிர் வரவே மாட்டாங்க. ஒரு 10 நாள் மழையில் பாருங்கள் என்ன ஒரு துளிர் பாருங்கள். கத்திரிக்காய் எல்லாமே மல்லிப்பூ இருக்காங்க. இந்த மஞ்சள் அழகி தான் இன்றைக்கி ஏறினோன்னு வரவேற்றாங்க. இங்கே பாருங்கள் துளிரை பாருங்களேன். நீங்கள் நம்ம தண்ணி கொடுத்தா இப்படி வருமா, உரம் கொடுத்தா இப்படி வருமா சொல்லுங்கள். இந்த மழை இயற்கை இவங்களுக்கு அள்ளி வாரி வழங்கியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.